ரெஸ்பெக்ட் பற்றி பார்ப்போமா? ஸோ ரெஸ்பெக்ட்னா மரியாதை, ஓகேவா? ஸோ உங்களை சுற்றி ரெஸ்பெக்ட்னா என்னன்னு தோணுது? ஏன்னா நான் கேள்விப்படுற வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, நான் சொன்னால் யாரும் கேட்குறது இல்லை, நம்மளெல்லாம் யாருங்க மதிக்க போகிறாங்க, இந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது எப்படின்னா சைல்டுஹுட்லேருந்து வரும். இது ஒரு எமோஷ்னல் வூண்ட் ஆர் ட்ராமான்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளை பற்றி நமக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கங்கிற போது நம்மளை பற்றி நம்ம உயர்வாக நினைக்க மாட்டோம்ல, கரெக்டாக? ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு வூண்ட் இருந்துச்சு, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சப்கான்ஷியஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். அது எப்போ வெளியே வரும்னா, நம்ம யார்ட்டையாவது பேசும்போது அவங்க நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா அவங்க பர்ஸ்பெக்டிவ் என்ன, நம்ம பர்ஸ்பெக்டிவ் என்னன்னு அனலைஸ் பண்ண மாட்டோம். வூண்டு ட்ரிகர் ஆயிரும். அவங்க சொன்னால் நம்ம சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு அந்த வூண்டு ட்ரிகர் ஆகும்போது நம்ம எமோஷ்னலி டிஸ்ரெகுலேட் ஆயிடுவோம். அதுக்கு மேலே நம்ம பேச மாட்டோம், நம்ம கோவம் வந்துடும். ஸோ அது அந்த ப்ராசஸ் தனியாக நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னொரு வகையில் அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வூண்டு ட்ரிகர் ஆகிறது சில்ட்ரன் கிட்ட ட்ரிகர் ஆகும். ஸோ நம்ம ஏதாவது சைல்டுகிட்ட சொல்லும் போது சைல்டு கேட்கல அப்படின்னா, நான் சொல்கிறது யாருமே கேட்க மாட்டேங்காங்க, நீயும் கேட்க மாட்டேங்கிறியாங்கிறப்போ ரொம்ப கோவம் வந்துடும். என்னடா நம்ம சைல்டே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறேங்கிறது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எல்லாருக்கும் இருக்கிறது தானே. ஸோ இதுதான் நான் சொல்கிறது. இந்த அவேர்னஸ் கொண்டு வரும்போது இந்த வூண்டை நம்ம ஹீல் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா பாருங்களேன், நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளை யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. யூஸ்வலாகவே குழந்தைன்னா உட்காந்து அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது, பேசுறது அதெல்லாம் நடக்கவே செய்யாது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நான் சொல்கிறேன், எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். ஸோ நம்ம அந்த மாதிரி வளர்ந்துருப்போம் அப்படின்னா நம்மளும் குழந்தைகிட்ட கத்திட்டு தான் இருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போனா என்ன ஆகுது, அந்த குழந்தைக்கும் அதே வூண்டு வரும், நம்மளை யாரும் மதிக்கிறது இல்லை, நம்ம சொல்கிறத யாரும் கேட்கறது இல்லை. அந்த குழந்தை பெருசாகும் போது இதுதான் அந்த ஜென்ரேஷனெல்லாம் நம்மளோட அன்வர்தினஸ் அந்த குழந்தை கொடுத்து அந்த குழந்தை அப்படியே அந்த மற்ற குழந்தைக்கெலாம் அதோட குழந்தை கொடுக்குறதுங்கிறது பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ கான்ஷியஸ் அவேர்னஸ் கொண்டு வர்றது நமக்கு இந்த வூண்டு இருக்குங்கிறத நம்ம எப்படி ஹீல் பண்ணுறது, நான் என்னையை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, நான் எப்படி என்னையை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிற க்ரோத்துக்கு கொண்டு வர்றது. அதே மாதிரி குழந்தைகிட்ட பேசும்போதும் ரெஸ்பெக்டோட குழந்தையோட பர்ஸ்பெக்டிவை கேட்டு பேசுறது. ஸோ இது ஒரு ப்ராசஸ். பட் ஒரு ஜிஸ்டாக நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரியுதுன்னு பாருங்கள். தேங்க்யூ.